ஷேய் பெஸ்ட்டோ எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இனிமேல் நீங்கள் நடத்த முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்? எப்படி 1558 சேட்டை உள்ள அந்த வழக்கை பார்த்துக்கிட்டு நாலு முழுதும் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். புரியுதா? அரசியல்வாதி வந்து சரணடைய மாட்டான். தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா உட்காந்துட்டாரு, அவர் நாடை தமிழ்நாடை கையில் ஒப்படைச்சிருவான், நமக்கு எதுக்கு அப்படின்னு அவன் வரமாட்டான். எப்படி வருவான்? அவன் அளவுக்கு மீறி சொத்து வாங்கி வச்சுருக்கான். அளவுக்கு மீறி பூரா கோல்டு பிஸ்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கான், வெள்ளி வாங்கி வச்சுருக்கான், இடங்கள் வாங்கி வச்சுருக்கான், காகித பேப்பர் குடோனாக அடைஞ்சி வச்சுருக்கான். நல்லா கேட்டுக்கோப்பா. பேப்பர் அடித்த பேப்பர் அவன் குடோனாக அடைஞ்சி வச்சு இந்த இடத்த வாங்குவான். இலை எந்த இடத்தையும் வாங்க முடியாது. இடத்த பூமியை கீழே பார்த்துக்கிட்டே இருக்கார். பூமியில் பத்திரம் போடுறவன், பத்திரம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் எழுதுறவன், பட்டா போடுறவன், பவரை போடுறவன், அவர் பூமி கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த பூமியில் என்ன சேட்டை நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அதையும் புரிஞ்சுக்கோங்கடா மணிகிட்ட பேகளா, ஆணும் பெண்ணும். ஓ உயிர் வாழுவதற்கு என்ன அந்த அர்த்தத்தை கேட்கார். 2ஆம் நம்பரை திருச்சி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் பூரா சிட்டி கிராமத்தில் பூரா பேப்பரை வீசி விட்டு அவன் பேப்பரை வாங்கிட்டு போய் மாளிகையாக வீடை கெட்ட கீழே பூமி பாரம் தாங்கணும். பூமிக்கு மேலே ஏற்றுதான். எவ்வளோ ஏற்றுதான்? எங்கே வரைக்கும் ஏற்றுதான்? இது காவல்துறை பார்த்து உள்ள நீதிமன்றத்தில் கணக்கு பட்டியல் போட்டு கொடுக்கணும். கொடுக்கல. ஏதோ நமக்கு சம்பளம் வருதா, காவல்துறை ஒன்று, எல்லா அதிகாரியும் சம்பளம் வருதா, ரைட்டு. அடுத்தாப்புல காவல்துறை தவிர மித்த அதிகாரி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து போட்டவன் பூரா எல்லாம் கோடிக்கணக்கான பேப்பர்களை கெட்டுக்கட்டா சாக்கா வாங்கி கையெழுத்துக்களை போட்டு வீட்டில் கொண்டு போய் அடையுதான். இந்த இடத்த வாங்கவா அந்த இடத்த இல்லை. ஒரு தாசில்தார், விஓ, கலெக்டர் வீடு மாலி எப்படி கட்டிருக்கான்னு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையாடா மானிட பேகளா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தாசில்தார், விஓ, சர்ச்சி பூரா கேட்டுக்கோப்பா. அவன் மாளிகை எப்படி கட்டிருக்கான்னு தெரியுமா இல்லையா? அதுதான் என்கவுண்டரில் ஷூட்டிங் ஆர்டரில் முடிப்பார். புரியுதா? பூமி என் பூமி, நீ இவ்வளோ மாளிகை போடுற உனக்கு கொடுத்துருக்கானா அப்படின்ட்டார். அதுக்குத்தான் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் வார்த்தை பேசுகிறவனுக்கு தெரியும். இராணுவம் முப்பட வானரப்படை மிலிட்ரி உள்ளே வந்துருச்சுன்னா தப்பு செஞ்சால் தண்டனை உடனே அவனுக்குள்ளே ஷூட்டிங் ஆடு, இல்லைனா கையை காலை ஒடிச்சு விட்ருவாங்க, இல்லைனா எல்லா வேலையும் நடக்கும்னு இந்த தமிழ்நாட்டுக்கார அரசியல்வாதியிலேருந்து எல்லா பேர்களுக்கும் தெரியும். அதுக்குத்தான் கொடியை பிடிச்சி நான் ஆட்டவா, கொடியை பிடிச்சி ஆட்டவா, கொடி செல்லாது. நீதிமன்ற கோர்ட்டில் சொல்லி கணக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் ஓட்டு முத்திரை வாங்கினால் நீதிமன்றமே ஒரு கேள்வி கேட்பார். நீ எதுக்கு ஓட்டு முத்திரை கேட்க சொல்லுத? அப்போ அதுக்கு கேஸை போட்டு உள்ளே போட்டு நுப்பாட்டு. நீதிமன்ற கோர்ட்டில் அதுக்கு நுப்பாட்டு. ஓட்டு வாங்கக்கூடாது, இவ்வளோ சேட்டாக இருக்குது. எத்தனை சேட்டாக இருக்குது? ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை கேஸுப்பா இருக்குது? லட்சக்கணக்கில் இருக்குது ஒரு கேஸ். இந்த கேஸை எனக்கு கிராமம் சிட்டியில் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு நீ ஓட்டு கேளு அப்படின்னு கோர்ட்டார் சொல்லணும். ஜட்ஜி எல்லா ஜட்ஜியுமே சொல்லணும். எதுக்கு நீதிமன்றம்? எதுக்கு நீதிமன்றம்? அதுதான் நீதிமன்றம். எவ்வளோ கேஸு இப்போ ஆன்லைனில் ஏறிக்கிட்டே இருக்கா? ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ சிட்டி கிராமத்தில் சேட்டை பண்ணுவான், பூமியை அழிப்பான். பட்டா போடு, பவரை போடு, எனக்கு அங்கே இடம் கிடக்கு, இங்கே இடம் கிடக்கு, பட்டா போடு, பவரை போடு, எதுவுமே செல்லாது. அதுதான் சொல்லிட்டார்ல, 5 பாகஸ்தமாக பிரிக்கையில் அரசியல்வாதி உள்ளே போய்கிட்டே இருப்பான். கப்பு 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 அப்படியே 2 தொடையில் குர்ரா அப்படிம்பாரு. லத்திட்ட குர்ரா வீங்கணும். கொடுத்துட்டு முதுகில் கறி அப்படியே சேர்த்து வச்சுருக்கானா தொங்கிட்டாலே தான் பின்னாடி அரசியல்வாதி எம்எல்ஏலாம் பார்த்தா ஒவ்வொருத்தனுக்கும் 2 தொடையும் பின்னாடி கறியும் அப்படியே தொங்குது. குர்ரா சதுரங்கத்தை குர்ரா கொடுத்து இறக்குடா, அந்த அடி கொடுப்பார். அந்த அடி கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுப்பார், மற்ற யாரும் கொடுக்க முடியாது. முக்கால் சத்தியம் ஏண்டா. 2ஆம் நம்பரை திருச்சி பேப்பரை விட்டு திருச்சி ஒரு பேப்பரை வச்சு நல்லா கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கோர்ட்டார் போகிறான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கணக்கு நாங்கள் கொடுக்கோம். ஒரு பேப்பரை கோடி பேப்பரை ஆக்குவோம் மூளை திருச்சி. அப்போ அந்த கோடி பேப்பரை வச்சு அந்த இடத்த அழிப்பான். எங்கே அழிக்கணும், எங்கே ஓடணும், 2 காலை கப்பையை தூக்கிக்கிட்டே போகிறான் ஆணும் பெண்ணும். படுக்கிற இடம் எவ்வளவு இருக்கு, இருப்பு இடம் எவ்வளவு, ஆடையை போட்டுக்கோ, அவ்வளோதான். இனிமேலாம் புது கோர்ட்டு வரையில் உனக்கு ஆடையை எல்லாம் நீதிமன்றத்தில் நடத்துவார். அதான் நடத்த விடுவார். உனக்கு ஆடை அப்படியே சீலை குத்திடுவாங்க. உன் ஆதார கார்டில் எவ்வளோ நாள் உழைக்கும், அந்த உழைப்பு தவிர தான் அடுத்து எடுக்கணும். பூரா கெமிக்கலை விட்டு சும்மா பாழாக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பூரா தூக்கிட்டாலே தான், பேக்கை தூக்கிட்டாலே தான். பூரா 2ஆம் நம்பரை திருச்சி. இதுக்கு பஸ்ஸு, போக்குவரத்து, ட்ரெயின். 2ஆம் நம்பர் போகிறதுக்கு வர்றதுக்கு தான் பஸ்ஸு ட்ரெயின் விட்ருக்கான் அரசியல்வாதி. அது நின்று போகும்டா, அது நிப்பாட்டிடுவார். அடிக்கிற அடியில் குடுக்கிற குடுப்பில் மண்ணை சுரண்ட விடுவார். முக்கால் சத்தியம்.